வாடி அக்கா, நீ வேற படின்னு சொல்லிட்ட. இப்ப சின்ன சின்ன செலவுக்குலாம் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? இதுக்குதான் இவ்வளவு வருத்தப்படுறியா? கவலையே படாத. இதுக்காக தான் நம்ம தமிழக அரசாங்கம் நமக்காக ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கவர்மெண்ட்ல உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் மற்றும் தமிழ் புதுவன் திட்டத்துக்கு கீழே மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி அதுல நமக்கும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்திருக்காங்க. படிச்சு முடிச்சிட்டோம், இப்ப வேலை தேடும் போது பெரிய பிரச்சனையா இருக்கேக்கா. இதுக்கும் ஒரு வழி இருக்கு. அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிகரா நமக்கு சம வேலை வாய்ப்பு கிடைச்சா மட்டுமே இந்த சமூகத்துல நம்ம கண்ணியமான முறையில வாழ முடியும்ன்றது அந்த அரசாங்கம் முழுமையா நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்த நம்ம தமிழக அரசு முதல் கட்டமா போக்குவரத்தை ஒழுங்குமுறைப்படுத்துறது, திருவிழா காலங்கள்ல கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கும் ஊர்காவல் படையோட இணைந்து செயல்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க. அக்கா, இதெல்லாம் பண்ணுவாங்களாக்கா? சும்மா சொல்லுவாங்கக்கா. செய்யறாங்களே. இதோட முதல் கட்டமா சென்னை, ஆவடி, தாம்பரம் பகுதிகளில் 50 திருநங்கைகளை கொண்டு பயிற்சிகள் கொடுக்க திட்டமிட்டு இருக்காங்க. இப்படி வேலை செய்யறவங்களுக்கு மதிப்பூதியம்ல இருந்து சீருடை மற்றும் பயிற்சி ஊர்காவல் படை வீரருக்கு எப்படி கொடுக்கறாங்களோ அதே அளவு நமக்கும் கொடுக்க முடிவு பண்ணிருக்காங்க. இப்படி கொடுக்கறது மூலமா நம்ம வாழ்க்கை கண்ணியமான முறையில மாறுன்றத நம்ம தமிழக அரசு நம்புது. அதனால ஒழுங்கா படிப்பு தான் நம்மள சுயமரியாதையோட வாழ வைக்கும். சரியா? சரிங்கக்கா. இப்பவே போயிட்டு நம்ம சகோதரிகள் எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றேன். தேங்க்ஸ்க்கா, வரேன்க்கா. எங்களோட வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்துக்கொண்டு போறதுக்கு உதவி செய்யற இந்த தமிழக அரசுக்கு நன்றி.